இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சவுண்ட்ஸ் சி அண்ட் ஜி. சி ஓட சவுண்டும் ஜியோட சவுண்டும் தான் பார்க்க போகிறோம். சி வந்து எல்லா இடத்துலையுமே சியோட சவுண்டு வந்து க அப்படின்னு வராது. க அப்படிங்கிற கே சவுண்டு வந்து நமக்கு சில இடத்துல வரும். அதே மாதிரி சி சவுண்டை வந்து எஸ் சவுண்டாக சில இடத்துல ஸ் அப்படின்னு கொண்டு வருவோம். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எப்போ நமக்கு வந்து கே சவுண்ட் வரும், எப்போ எஸ் சவுண்ட் வரும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சிக்கு அடுத்த லெட்டர் பாருங்க, ஏ இருக்கு. அதே மாதிரி இங்கே யூ இருக்கு, இங்கே ஓ இருக்கு. ஏ யூ ஓ இந்த இந்த 3 லெட்டர்ஸ், அதாவது ஏ ஓ யூ, இந்த 3 லெட்டர் வரும்போது சி சவுண்டை நம்ம க சவுண்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஏ இருக்கு, யூ இருக்கு, ஓ இருக்கு. இது எப்படி சி எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? க கே சவுண்டு. கேட், கப், காட். அதே மாதிரி கேன், கியூப், காப்பி. ஸோ அந்த மாதிரி கே சவுண்டாக சொல்லுவோம். இதுவே நமக்கு சிக்கு அப்புறம் ஐ, அதே மாதிரி சிக்கு அப்புறம் இ, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சிக்கு அப்புறம் நமக்கு இந்த இடத்துல ஐ இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நமக்கு வரும்போது சி சவுண்டை எஸ் சவுண்டாக சொல்லணும். சிட்டி, சிட்டி, எஸ் வருதா? இந்த இடத்துல நம்ம கே கிட்டின்னு சொல்ல மாட்டோம், சிட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். எஸ் சவுண்டாக சொல்லுவோம், சிட்டி. இங்கே வந்து செகண்ட் லெட்டரில் சி இருக்குது, அப்போ நம்ம எஸ்ஸாக சொல்லுவோம், ஐஸ், ஐஸ். இங்கே ஃபேஸ், இங்கே ரைஸ், இங்கே பிளேஸ், இங்கே பென்சில், பென்சில் அப்படி தான் சொல்லுவோம். சி சவுண்டு கே சவுண்டா க, அந்த சவுண்ட் யூஸ் பண்ண மாட்டோம். பென்கில் அப்படி சொல்ல மாட்டோம், பென்சில் எஸ் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிக்கு அப்புறம் இ ஐ ஒய் இந்த 3 லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா சி சவுண்டை எஸ்ஸாக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி சிக்கு அப்புறம் நமக்கு கே வரும்போது, கே சவுண்ட் வரும்போது ஏஓயூ இருந்தால் நம்ம கே சவுண்ட் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இது வந்து இதுக்கான ரூல். இப்போ நம்ம இது படிச்சிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து க சவுண்டு, இது வந்து எஸ் சவுண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிக்கு அடுத்த சவுண்டு ஆர் வருது. ஓகேவா? கிராப். இப்போ இந்த இடத்துலையும் கே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வேறு லெட்டர் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? கே சவுண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இஐஒய் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம எஸ் சவுண்டை சொல்கிறோம். ஓகேவா? ஏஓயூ மெயினாக நம்ம கே சொல்லுவோம். ஸோ அடுத்த லெட்டர் வேறு எது வந்தாலுமே நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம கே சவுண்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். இப்போ இங்கே இஐஒய் அதே மாதிரி நமக்கு இருக்கு பாருங்க, ஜிக்கு அப்புறம். ஸோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜே சவுண்டு யூஸ் பண்ணணும். இதுவே நமக்கு வேறு ஏதாவது இஐஒய்யை தவிர வேறு ஏதாவது லெட்டர்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம நார்மலாக எப்படி சொல்லணும் அப்படின்னா க சொல்லணும். இங்கே வந்து இஐஒய் இருந்துச்சுன்னா ஜ அப்படின்னு சொல்லணும். இப்போ இதில் சில எக்ஸெப்ஷன் வேர்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஐ தான் இருக்குது. ஆனால் நம்ம இந்த இடத்துல ஜிஃப்ட்னு சொல்ல மாட்டோம், கிஃப்ட்னு தான் சொல்லுவோம், ஜி தான் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஜிஇடி கெட், இதையும் நம்ம ஜி சவுண்டு தான் சொல்லுவோம். கெட் இ இருக்கிறதுனால நம்ம சொல்ல மாட்டோம். அதே மாதிரி கெட்டு, அப்புறம் வந்து கிஃப்ட்டு, இதெல்லாம் நம்ம ஜி சவுண்டில் தான் சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஆங்கர், ஆங்கர், ஆஞ்சர்னு சொல்ல மாட்டேன், ஆங்கர் அப்படி தான் சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே வந்து ஃபாகி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேர்ள், சில எக்ஸெப்ஷன் வேர்டு வந்து நமக்கு இருக்குது. ஓகேவா? இப்போது நான் அதை வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன எக்ஸெப்ஷன் வேர்டுன்றதை மட்டும் எழுதிடுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம க சவுண்ட் வந்து கோ, கேஸ், கிஃப்ட், கோட், கிராஸ், கிளாஸ். இப்போது நான் எழுதின வேர்ட்ஸ் படிக்கிறேன். கெட், கிஃப்ட், ஆங்கர், ஃபாகி, கேர்ள். ஸோ இந்த மாதிரி. இப்போது இஐஒய் இருந்துச்சுன்னா இதை நம்ம ஜெம், ஜேல படிக்கணும். ஜெம், ஜிம், ஜியாண்ட், ஜெர்ம், கேஜ், இன்ஜின் அப்படி படிக்கணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஜி சவுண்டு எப்போ க அப்படின்னு யூஸ் பண்ணணும், எப்போ ஜ அப்படின்னு யூஸ் பண்ணணுன்றத படிச்சிருப்பீங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிக் த வேர்ட் தட் பிகின்ஸ் வித் த சவுண்ட் கே வித் பிங்க் அண்ட் டிக் த வேர்ட் தட் ஹேஸ் த சவுண்ட் ஆஃப் எஸ் வித் கிரீன். கே சவுண்டு கொடுக்குறத சிஏ வந்து கே சவுண்டாக மாற்றுறோம்ல, அந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கெலாம் நம்ம என்ன பண்ணுவோம்? பிங்க் கலரில் கொடுக்கணுமா. இங்கே வந்து கேன், கேன் கே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இது நம்ம டிக் பண்ணிக்கலாம் பிங்க் கலரில். இங்கே ஐஸ், எஸ் யூஸ் பண்ணுறோம், சி சவுண்டில் எஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே கேட், கே சவுண்டு வருது, அப்போது நம்ம இங்கே டிக் பண்ணிக்கலாம். இங்கே பென்சில், எஸ் சவுண்டு, அதுதான் நம்ம இது ரெண்டுத்துக்கும் டிக் பண்ணணும். புரிஞ்சுச்சா? ஏன்னா இங்கே க்ரீன் கலர் சொல்லியிருக்காங்க, எஸ் சவுண்டு வந்துச்சுன்னா. ஐஸ், பென்சில் அதெல்லாம் எஸ் சவுண்ட் வரும். இங்கே டிக் த வேர்ட்ஸ் தட் பிகின்ஸ் வித் த சவுண்ட் ஜி வித்
பிங்க். அதே மாதிரி ஜே சவுண்டு, அதாவது க சவுண்டு வந்து நமக்கு பிங்க்கு, ஜ சவுண்டு வந்து கிரீன் கலர் கொடுக்கணும். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கிரீன்ல தான் இருக்கிறதுனால நம்ம ஜ சவுண்டு ஃபர்ஸ்ட் ஜேல வரதை நம்ம டிக் பண்ணிக்கலாம். இங்க கிஃப்ட் க, இங்க ஜெம் ஜேல வருது. ஸோ கோட் வந்து க, என்ஜின் ஜே, கிஃப்ட் க, இங்கேயும் கோட் க. புரிஞ்சுதா? க ஜி சவுண்ட் வரதை நம்ம பிங்க்ல மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஜே சவுண்ட் ஜன்னு கொடுக்கறது வந்து நம்ம கிரீன்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். பாருங்க, கிஃப்ட் ஜெம் ஜேல வருது, கோட்டு கேர்ல வருது, என்ஜின் ஜேல வருது. ஓகே, ஸோ இப்போ இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். சவுண்ட்ஸ் ஆஃப் சி அண்ட் ஜி நம்ம கிளியரா பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.